ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தசாவதாரத்துல வராக அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இரண்யாட்சசன் அதிகப்படியான கொடுமை, மக்களாவே மதிக்காம தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துயரப்படுத்தினான். மூவுலகையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணமா இருந்தது. அப்போ இந்த பூலோகத்தை என்ன பண்ணிட்டான், நீருக்குள்ள மூழ்கடிச்சிட்டான். நீருக்குள்ள மூழ்கடிச்ச உடனே பூமாதேவி திணறாங்க. அழுக சத்தம் கேக்குது. பூமாதேவி அழுது நம்ம கேட்டிருக்கோமா? ஆனா பூமாய் தேவியனோட அழுகு சத்தம் கேக்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க. தண்ணிக்குள்ள போயிச்சா என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க. தேவர்கள்லாம் ரொம்ப அலறி அடிச்சுட்டு நேரா எங்க போறாங்க? பிரம்மன் கிட்ட போறாங்க. அங்க முறையிடுறாங்க. நம்ம நேத்து பார்த்தோம். எல்லாரும் முறையிட பொழுது பிரம்மதேவன் என்ன செய்யறாரு? ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி வென்றாரு. நாராயண பெருமாளே, நான் கொடுத்த வரத்தினால அவன் மிகப்பெரிய அட்டூழியம் பண்றான். இதுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு பாசுரம் பாடி கண்ணை மூடி தியானம் இருக்கிறாரு. அப்படி தியானம் இருக்கிற நேரத்துல பிரம்ம தேவனுடைய மூக்கின் வழியாக ஒரு சின்ன ஒரு உருவம் விழுகுது கீழே. பன்றி ரூபத்துல இருக்கு. மூக்கில் இருக்கும் அழுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த அழுக்கு மாதிரி கீழே விழுந்தது. விழுந்த உடனேயே அதை வித்தியாசமா பார்த்தாரு பிரம்மதேவர். என்னது இது, நம்ம மூக்குல இருந்து ஏதோ வருதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தா கடைசியில ஒரு பன்றி உருவமா இருந்தது. அந்த உருவத்தை மேலும் மலை மாதிரி பெருசாக்குச்சு. அதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய வாய்க்கு மேல மூக்கு, அந்த மூக்குக்கு ஓரத்துல 2 பக்கமும் 3ஆம் பிறை சந்திரன், அதுபோல 2 கொம்பு மாதிரி வெள்ளை கலர்ல அந்த பஞ்சுக்கு இருந்ததாம். அப்படி அவதாரத்தை எடுத்து நேரா என்ன பண்றாரு, பூமாதேவியினுடைய கூக்குரல் கேக்குது, அழுகுரல். என்ன தண்ணிக்குள்ள வச்சு அமைக்கிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு, தண்ணிக்குள்ள வராகமூர்த்தி இறங்கி தன்னுடைய கொம்பு 2 கொம்புக்கு நடுவுல பூலோகத்தை வச்சு மேல தூக்கிட்டு வராரு. நம்ம பார்ப்போம் நிறைய வராக அவதாரத்துல, வராக சிலையில எல்லாம் மூக்கள், அந்த மூங்கு மேல பூமி உருண்டை இருக்கும். அவரு இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக தான் தண்ணிக்குள்ள போய் பூமி உருண்டையை மேல தூக்கிட்டு வந்தாரு. மேல தூக்கிட்டு வந்த உடனே எல்லாரும் வணங்குனாங்க. அவர் தான் வராகமூர்த்தி, வராக தேவி, வராக லட்சுமியாக அவர் எடுத்துட்டு வந்தாரு. அப்படி மேல எடுத்துட்டு வந்த உடனேயே இரண்யாசனுக்கு அப்படி ஒரு கோபம். அந்த கோபத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்பயுமே நாரதனுடைய வேலை ஒரு நன்மையில தான் முடியும் அப்படிங்கிறது மாதிரி நாரதர் எங்க போனாருன்னா நேரா இரண்யாட்சசன்ட்ட போனாரு. போய், இரண்யாட்சசா, நீ எப்படி ஒரு பூலோகத்தை போய் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்ச, ஆனா பாரு இந்த ஸ்ரீமன் நாராயணன் வேகமா மேல தூக்கிட்டு வந்துட்டாரே, அங்க பாரு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, அந்த பாரு அங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் பன்றி அவதாரத்துல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை கை காமிக்கிறாரு. ஏன்னா அப்பதானே இரண்யாட்சசன் அங்க போய் போர் நடந்து இவங்க 2 பேருக்குள்ள மிகப்பெரிய போர் நடந்து சாக முடியும், இரண்யாட்சசன் சாக முடியும். அதற்காக நாரத முனிவர் கை காமிக்கிறாரு. உடனே அவன் கோவத்தினோட உச்சியில இருக்கான். நான் அமுக்குன, நான் தண்ணிக்குள்ள முக்குன பூமியை எப்படி வெளியே தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நேரா போய் 2 பேருக்கு மிகப்பெரிய பிரளயம், சண்டை, பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில இரண்யாசசன் தோத்துக்கிட்டே இருக்கான். தோத்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒண்ணு தோணுது, ஆஹா, இது சாதாரண பன்றி கிடையாது, இது ஒரு தெய்வாம்சம் பொருந்தியது. இந்த தெய்வாம்சம் பொருந்தியதை நம்ம எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அசிங்கத்திற்கு அஞ்சுவார்கள் அப்படின்னு நினைச்சு பழத்தையும் மாமிசத்தையும் குமிச்சான், மழை மாதிரி. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தவில்லை. வராகமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணாரு, அத உதறி தள்ளிட்டு அதன் வழியாக போய் அவனுடைய உடம்ப தன்னோட மூக்கில் உள்ள கொம்புனால உடலை கீறி தண்ணிக்குள்ள போட்டார், கடலுக்குள்ள போட்டு அவரை கொன்னுட்டார். இப்படியாக வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து இரண்யாட்சசனை அழித்தார் ஸ்ரீமன் நாராயணன். இது நம்மளுடைய வராக அவதாரம். அடுத்து நரசிம்ம அவதாரம் என்ன அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.